வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வெசாக் தினத்தில் தையிட்டி விகாரைக்கு எதிராக வெடித்த போராட்டம். உதவி செய்த மக்களுக்கு நன்றி தெரிவித்த MK சிவாஜிலிங்கம். பிக்குகளுக்கு சிறப்பு நீதிமன்றம் என்ற ஜனாதிபதியின் யோசனை நாட்டை மேலும் பௌத்தமயமாக்க முயற்சி. தவிசாளர் நிரோஸ் தெரிவிப்பு. தையிட்டி விகாரை பகுதியை புகைப்படம் எடுத்த வடமராட்சி இளைஞர்கள் 2 கைது. அர்ச்சுனா ராமநாதன் உள்ளிட்டோருக்கு எதிரான வழக்கு நீதிமன்றத்தின் உத்தரவு. போக்குவரத்து அபராதம் முறையில் இணையவழி அச்சுறுத்தல், காவல்துறை எச்சரிக்கை. மின் கம்பத்தில் மோதி சிதறிய கார், சிறுவன் உட்பட பலர் காயம். வவுனியாவில் கோர விபத்து, சொகுசு பேருந்து மோதி குடும்பஸ்தர் பலி, மனைவி படுகாயம். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இலங்கை வர்த்தகர்கள் உட்பட பலர் கைது. உடன்பாடு எட்டப்படாவிட்டால் அமெரிக்கா மீண்டும் ஈரான் மீது தாக்குதல்களை ஆரம்பிக்க தயார். கனடாவில் பாலியல் அத்துமீறல் குற்றச்சாட்டில் தமிழ் பிரஜை ஒருவர் கைது. அயதுல்லா அலி ஹமீனிக்கு ஈரானில் பிரம்மாண்டமான இறுதிச் சடங்கு. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் தையிட்டியில் தனியார் காணியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரைக்கு எதிராக மக்கள் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விகாரைக்கு எதிராக ஒவ்வொரு பௌர்ணமி தினத்துக்கு முந்தைய நாள் மாலையும் பௌர்ணமி தினத்தில் காலையில் இருந்து மாலை வரையும் போராட்டம் முன்னெடுக்கப்படுவது வழமை. அந்த வகையில் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் வெசாக் தினமான இன்று 2வது நாளாகவும் தொடர்கிறது. இந்த போராட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், காணியின் உரிமையாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் போராட்டம் இடம்பெறும் குறித்த பிரதேசத்தில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். தையிட்டி விகாரைக்கு எதிரான போராட்டம் இந்த மாதத்துடன் 36 மாதங்களை கடந்துள்ள நிலையில் மக்கள் தமது அறவழி போராட்டத்தை இடையறாது தொடர்ந்து வருகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. தனது 2 சிறுநீரகங்களும் செயலிழந்த நிலையில் மருத்துவ சிகிச்சைக்காக நிதியுதவி வழங்கிய உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தமிழ் மக்களுக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார். கடந்த வாரம் தன்னுடைய 2 சிறுநீரகங்களும் செயலிழந்த நிலையில் அவசர அறுவை சிகிச்சைக்காக தமிழ் மக்களிடம் ஊடகங்கள் வாயிலாக அவர் உதவி கோரியிருந்தார். இதனைத் தொடர்ந்து அவரது முதல்கட்ட அறுவை சிகிச்சை மற்றும் ஏனைய மருத்துவ செலவுகளுக்கான தேவையான நிதி குறுகிய காலத்தில் திரட்டப்பட்டது. நிதியுதவி கிடைத்ததைத் தொடர்ந்து ஊடகங்கள் வாயிலாக மக்களுக்கு நன்றி தெரிவித்து அவர் விடுத்த அறிக்கையில் குறிப்பிடுகையில், எஞ்சிய நிதி சமூக நலனுக்கும் மாவீரர் குடும்பங்களுக்கும் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்னுடைய சுகவீனம் காரணமாக 2 சிறுநீரகங்களும் செயலிழந்த சூழ்நிலையிலே ஒரு மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய காரணத்தால் எனக்கு பண உதவி தேவைப்படுவதாக ஊடகங்கள் வாயிலாக உள்ளதை கோரிக்கை 1 வாரத்துக்குள்ளே நான் கேட்ட தொகையை அனுப்பி உதவி இருக்கிறார்கள். நான் தயக்கக்காரமாக 2 மாதங்களாக தயங்கி ஆரம்ப சிகிச்சைக்கான தொகையைத்தான் கேட்டிருந்தேன். அதன் பின்னர் தொடர் மருத்துவ சிகிச்சை கேட்கவில்லை. அதை சேர்த்து அனுப்பியது போல அனுப்பியிருக்கிறார்கள். ஆகவே இந்த உள்ளங்களுக்கு, தமிழ் உறவுகளுக்கு கோடான கோடி நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு, பௌத்தத்தின் பெயரால் முன்னெடுக்கப்படும் பேரினவாதத்துக்குள் மட்டும் அரசு கட்டுப்பட்டிருக்கவில்லை. மேலாக பௌத்த துறவிகளின் பாரதூரமான குற்றங்களுக்கும் ஒழுக்கமின்மைகளுக்குள்ளும் கூட அரசு கட்டுப்பட்டுள்ளது என்பதை குற்றமிழைக்கும் பௌத்த துறவிகளை எவ்வாறு நீதிமன்றத்தில் நிறுத்துவது என்கின்ற ஜனாதிபதியின் இயக்கம் புலப்படுத்துவதாக வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகடார்ஹா நிரோஸ் தெரிவித்தார். யாழில் வெள்ளிக்கிழமை உயர் அதிகாரத்தில் உள்ள பௌத்த பிக்கொருவரால் சிறுமியொருவர் பாலியல் துஷ்பிரயத்துக்கு உள்ளாக்கப்பட்டமையை கண்டித்தும் அரசு தலையீடுகளின்றி சிறுமிக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறான விடயங்களை தெரிவித்தார். தையிட்டி விகாரை பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடமாடி புகைப்படங்களை எடுத்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் 2 பலாலி போலீசார் கைது செய்துள்ளனர். வெசாக் தினத்தினை முன்னிட்டு இன்றைய தினம் விசேட வழிபாடுகள் தையிட்டி விகாரையில் இடம்பெற்று வரும் நிலையில் விகாரைக்கு சற்று தொலைவில் காணி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் வடமராட்சி பகுதியைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் விகாரைக்கு செல்வதாக கூறி விகாரை பகுதிக்கு சென்று அங்கு சந்தேகத்துக்கிடமான முறையில் நடமாடி புகைப்படங்களை எடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அதை அவதானித்த போலீசார் இருவரையும் விசாரித்த போது முன்னுக்கு பின் முரடான தகவல்களை வழங்கியதை அடுத்து இருவரையும் கைது செய்து பலாலி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் உள்ளிட்டோருக்கு எதிராக தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை வைத்தியர் நிகழ்நிலை காப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்த வழக்கு எதிர்வரும் ஜூன் 19ஆம் தேதி கட்டளைக்காக திகதியிடப்பட்டுள்ளது.
தெல்லிப்பளை வைத்தியசாலை புற்றுநோய் பிரிவு வைத்தியர் தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்பினார்கள் என்ற குற்றச்சாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் உள்ளிட்ட 2 வைத்தியர்களுக்கு எதிராக நிகழ்நிலை காப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது யாழ்ப்பாண மேலதிக நீதவான் நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தன்னை தொந்தரவு செய்யும் வகையிலும் அவதூறை பரப்பும் நோக்கிலும் செய்திகளையும் பரப்புரையும் மேற்கொண்டார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தெல்லிப்பளை புற்றுநோய் பிரிவு வைத்தியர் ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கும் இன்னும் சில தரப்புக்கும் எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. போக்குவரத்து விதிமுறைகளுக்கான அபராதங்கள் தொடர்பில் காவல்துறை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. அபராதங்களை செலுத்துவதற்கான வசதியை காவல்துறை வழங்குவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் போலி செய்திகளால் பொதுமக்கள் ஏமாந்துவிட வேண்டாம் என இலங்கை காவல்துறை வலியுறுத்தியுள்ளது. தற்போது தனிநபர்களை குறிவைத்து நடைபெறும் இந்த இணையவழி அச்சுறுத்தல் தொடர்பில் ஏராளமான முறைப்பாடுகள் பெறப்பட்டதாக காவல்துறை ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதுபோன்ற தவறான செய்திகள் மற்றும் இணையவழி அச்சுறுத்தலுக்கு பலியாகாமல் இருக்க அவதானமாக செயற்படுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியின் பெரிய கல்லாறு பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற பயங்கர கார விபத்தில் சிறுவன் ஒருவர் உட்பட 4 பேர் காயமடைந்துள்ளனர். களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் அதிவேகமாக பயணித்த கார் ஒன்று திடீரென்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த மின்கம்பம் மற்றும் மதில் ஒன்றுடன் பலமாக மோதியது. விபத்தில் காரின் முன்பகுதி சேதமடைந்துள்ளது. விபத்து நடந்தவுடன் அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் விரைந்து செயற்பட்டு காரின் இடிபாடுகளுக்குள் சிக்கி காயமடைந்த 4 பேரையும் மீட்டு அவசர சிகிச்சைக்காக உடனடியாக கல்லாறு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் விபத்தொன்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியில் வவுனியா ஈரப்பெரியகுளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அவரது மனைவி படுகாயமடைந்துள்ளதாக ஈரப்பெரியகுளம் போலீசார் தெரிவித்தனர். நேற்று இரவு சுமார் 9:30 மணிக்கு கொழும்பிலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த சொகுசு பேருந்தொன்று மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. பெரிய உளுக்குளம் பகுதியைச் சேர்ந்த தில்ஹால் சதுரங்க தன்னுடைய மனைவியுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது இந்த அனர்த்தம் இடம்பெற்றதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து சீன மற்றும் இலங்கை பயணிகள் 18 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை இன்றைய தினம் இடம்பெற்றது. சட்டவிரோதமான முறையில் வெளிநாட்டு சிகரெட்டுகளை நாட்டுக்கு கொண்டு வந்ததை அடுத்து குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். துபாய் மற்றும் மலேசியாவின் கோலாலம்பூரில் இருந்து இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்தடைந்த குறித்த சந்தேக நபர்கள் பசுமை வழி பாதையினூடாக சிகரெட்டுகளை கொண்டு செல்ல முற்பட்ட போது கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் 16 சீன பிரஜைகளும் 2 இலங்கை பிரஜைகளும் அடங்குவதோடு இவர்கள் அனைவரும் வர்த்தகர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். அமெரிக்காவும் ஈரானும் இடையிலான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாவிட்டால் அமெரிக்கா மீண்டும் ஈரான் மீது தாக்குதலை ஆரம்பிக்க தயாராக உள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்தார். ஆசியாவின் முக்கிய பாதுகாப்பு மாநாடான ஒரு நிகழ்வொன்றில் பேசிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தேவைப்பட்டால் மீண்டும் நடவடிக்கைகள் தொடங்கும் திறன் எங்களிடம் உள்ளது. அதற்கான முழு திறனும் எங்களிடம் இருப்பதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கனடாவில் சிறுவர்களை துன்புறுத்திய குற்றச்சாட்டில் நகர சபையின் முன்னாள் ஊழியரான தமிழர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 65 வயதான சார்லஸ் மாணிக்கம் என்பவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக கனடிய காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதம் சமூக மையத்தில் வைத்து சிறுவர்கள் 2 பாலியல் ரீதியாக அத்துமீறலுக்கு உள்ளாக்கியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இதன்படி சந்தேக நபர் மீது பாலியல் ரீதியான 3 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கு உடல் ரீதியான காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நகர சபையின் முன்னாள் ஊழியரான சந்தேக நபர் பணியில் இல்லாத போது கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 3 தசாப்தங்களுக்கு மேலாக இஸ்லாமிய குடியரசை வழிநடத்திய அயதுல்லா அலி கமேனிக்கு பிரம்மாண்டமான இறுதிச் சடங்கை நடத்துவதற்கான ஆரம்பகட்ட பணிகளை ஈரான் மேற்கொண்டு வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் ஈரான் நடத்திய போரின் காரணமாக நீண்ட காலம் ஒத்திவைக்கப்பட்டதை தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்ட உச்சதலைவர் அயதுல்லா அலி கமேனியுடைய இறுதிச் சடங்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இதற்கான நேரம் இன்னும் உறுதியாக தெரிவிக்கப்படவில்லை என்றும் இறுதிச் சடங்குக்கு தயாராகுவதற்காக ஒரு சிறப்பு தலைமையகம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் பல்வேறு முகமைகள் தற்போது திட்டமிட்டு ஏற்பாடுகளை செய்து வருவதாகவும் இஸ்லாமிய பிரச்சாரத்துக்கான தெஹ்ரான் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார்.
பிப்ரவரி 28ஆம் தேதி போரை தொடங்கிய அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலில் முதல் அலையில் அவர் கொல்லப்பட்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.